ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்றை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. இன்றைய தினம் ஈரான் வான்பரப்பில் குண்டுவீச்சு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது அந்த சம்பவம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானின் மீது போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு ஜெட் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் கேப்டன் D.N. ஹாக்கின்ஸ் CNN-இடம் தெரிவித்தார். விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அது மட்டுமன்றி விமானியின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் ஹாக்கின்ஸ் கூறினார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஜப்பானுடன் ஒத்துழைப்பு குறித்து பேசவிருப்பதாகவும் அந்த நாட்டின் மகத்தான ஆதரவை பாராட்டியுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெயில் 1/5 பங்கு கடந்து செல்லும் நீர்வழியை திறப்பதில் அமெரிக்காவுக்கு உதவ தவறியதற்காக நேட்டோவை அவர் மீண்டும் விமர்சித்தார். நேட்டோவை போலல்லாமல் ஜப்பான் பொறுப்பை ஏற்க முன்வந்துள்ளது என்றும் ஜப்பானை குறிப்பிட்டு ட்ரம்ப் பாராட்டினார். தான் எங்கும் படைகளை அனுப்பப் போவதில்லை என்றும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை காலத்திற்கு முந்தையது என்றும் அமெரிக்க அதிபர் கூறினார். ஈரானின் ஹார்க் தீவை நாம் விரும்பும் எந்த நேரத்திலும் அமெரிக்காவால் கைப்பற்ற முடியும் என்பது உட்பட தனது முந்தைய கூற்றுக்களை ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். அந்த தீவு வடக்கு வளைகுடாவில் உள்ள ஒரு சிறிய நிலப்பரப்பாகும். அங்கிருந்துதான் ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஈரான் இன்னும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்நாட்டில் அமெரிக்காவின் தலையீடு எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறாது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்து முக்கிய விமர்சகராக மாறிய ஜான் போல்டன் இன்று NBC நியூஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். அந்த பொருட்களை பாதுகாப்பது உயர் முன்னுரிமையாக இருக்கும் என்று கூறிய போல்டன், அது பயங்கரவாத குழுக்களுக்கோ பிற சட்டவிரோத நாடுகளுக்கோ அல்லது பிற தீங்கிழைக்கும் சக்திகளுக்கோ கைமாறப்படலாம் என்று தாம் அஞ்சுவதாகவும் மேலும் தெரிவித்தார். இது மிகவும் நிச்சயமற்ற சூழல். மேலும் தரைப்படைகளை அனுப்ப விரும்பவில்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அவர் அந்த பொருட்களை பெற முயற்சிக்க மாட்டார் என்று நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். ட்ரம்ப் தரைப்படைகள் பற்றி பேசிய போது அதிபர் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான போர் ஆயுதப்படைகளை பற்றி பேசுகின்றார் என்றுதான் நினைத்ததாக போல்டன் கூறினார். ஈரானின் சில அணுசக்தி தளங்களுக்கு கீழே புதைந்திருப்பதாக நம்பப்படும் அதன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுவது அமெரிக்க தரைப்படைகளுக்கு ஒரு சிறிய நடவடிக்கையாக இருக்காது. ஆனால் இது ஒரு படையெடுப்பை போன்றது அல்ல என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.